அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களே, இது ஒரு அற்புதமான விஷயம். என்னை மானசீகமாக யாரெல்லாம் குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. என்னை மானசீகமாக ஏற்றுக்கொண்டவர்கள் எந்த கஷ்டம் படக்கூடாதுன்னு என்னுடைய ஆசை. எனக்குன்னு என்ன சொன்னான்னா, ஒரு பிரபஞ்ச சக்தியோடைய ரகசியம் எனக்கு தெரியும். எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் மனிதன்தான், அதுக்காக நான் கடவுள் சித்தர்லாம் சொல்ல மாட்டேன். என்னை யார் மானசீகமாக குருவாக நினைத்திருக்கிறீர்களோ, ஏன்னா ஒரு 17,000 சப்ஸ்கிரைபரை இது தொடப்போகுது. ஒரு நாளையில் ஒரு 2000 பேர், 4000 கண்கள் என்னுடைய வீடியோவை பார்க்குது. என்னை பார்த்து என்ன சொன்னான்னா, சார் எப்போ போடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தோடு எல்லோரும் எதிர்பார்த்துருக்கிறீர்கள். நடுச்சாமத்தில் எந்திரிச்சு பார்த்தாலும் அப்பையும் ஒருத்தர் யாரோ பார்த்துட்ருப்பார். நான் எந்திரிச்சு என்ன சார் அந்த இதில் என்ன சொன்னேன்னா, கூகுளில் எவ்வளோ பணம் ஏறி இருக்குன்னு பார்ப்பேன். டெய்லி அந்த ஏறுற பணம். அது என்ன சொன்னேன்னா, இவ்வளோ நிறையா ஜோதிடத்தில் சம்பாத்தியம் பண்ணுறேன், ஆனால் கடைசியில் பிச்சைக்கார புத்தி உண்டு தெரியுமா? அந்த 150 ரூபா ஏறி இருக்கா, 200 ஏறி இருக்காருங்கிற மனுஷனுடைய பிச்சைக்கார புத்தி இதுதான். அதை என்னத்தை போய் பார்த்துக்கிட்டு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்காது. நிறையா பணம் வரும், நிறையா பணம் வச்சுருப்பேன், எல்லாமே இருக்கும். டெய்லி பணம் பார்க்குற ஆள். ஆனால் அந்த கூகுளில் என்ன சொன்னேன்னு எவ்வளோ ஏறி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் கொஞ்சம் குறைஞ்ச கூட மனசு சங்கடமாக இருக்கும். மனிதன் இன்னும் பிச்சைக்காரன் தான். இது ஒரு ஆதங்கமான விஷயம். ஆனால் டெய்லி பார்ப்பேன். ஆனால் டெய்லி ஏறும். 100லேருந்து 150 ரூபா, கூடுனா ஒரு 200 ரூபா வரைக்கும் ஏறும். எனக்கு இன்றைக்கி வரைக்கும் என்ன சொன்னான்னா, கூகுளில் என்ன சொன்னான்னா சொல்லிடுவோம். கூகுளில் கூகுள் மூலமாக ஏறி இருக்கிற பணம் 40,500 ரூபா ஏறிடுச்சு. ஆனால் இன்னும் கைக்கெல்லாம் இல்லை. ரெக்கார்டு பூர்வம் ஏறிடுச்சு. ஆனால் 80,000 ரூபா ஆன பிறகு வரும் அப்படிங்காங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியாது. அது வந்தாலும் சரி வராட்டும், நம்ம வீடியோ போடுவோம். இப்போ எல்லா மனிதனும் மானசீகமாக என்னை குருவாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ரகசியம். நீங்கள் எல்லாரும் தினம் பண கஷ்டம் இல்லாமல் இருக்கணும். அது என்னுடைய ஆசை. அதே சமயத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த பிரச்சனைகளை நான் சொல்லுகின்ற மந்திரத்தை மட்டும் நீங்கள் தினமும் சொல்லுங்கள். அந்த பிரச்சனைகளை என்ன சொன்னாங்கன்னா, யார் தீர்த்து கொடுப்பார்கள் என்று சொன்னால் சித்தர்கள் தான் தீர்த்து கொடுப்பாங்க. வேறு யாரும் தீர்த்து கொடுக்க மாட்டாங்க. மற்ற தெய்வங்களை போய் நீங்கள் கும்பிடுங்க, அதெல்லாம் நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். ஆனால் என்ன சித்தர்கள் உடனே இமீடியட்டாக தீர்த்து கொடுப்பாங்க. ஆனால் இதை நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லிடுறேன். இந்த மந்திரத்தை சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி என்று ஒன்று வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் மாமிசம், மது, பீடி, சிகரெட்டு எக்ஸெட்ரா எதுவும் சாப்பிட்ருந்தீங்கன்னா இந்த மந்திரம் வேலை செய்யும். அதையும் சொல்லிடும். சும்மா ஒரு மந்திரத்தை நம்ம சொல்கிறோம், அப்போ அந்த மந்திரம் வேலை செய்யணும். அப்போ வேலை செய்யணும்னா ஜோதிடம் படித்தவர்களாக இருந்தாலும், ஒரு குருவை மானசீகமாக குருவாக ஏற்றுக்கொண்டாலும், அவர் என்ன நடைமுறையில் இருக்கிறாரோ, அவர் என்ன ஒழுக்க நடைமுறைகளை பின்பற்றுகிறாரோ, அந்த ஒழுக்க நடைமுறைகளை நம்ம கடைப்பிடிக்கணும். எல்லாரும் தலைவர்களை நம்ம தலைவர்களை இன்னும் அவர்களுடைய ஜாதம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். எல்லா ஜாதிய ரீதியாகவும் எல்லா தலைவர்களையும் இன்றைக்கி நம்ம சிலையாக வைத்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் என்ன சொன்னான்னா, ஒழுக்க சீலர்களாக இருந்தார்கள். அவர்கள் இன்னும் என்ன சொன்னான்னா, முத்துராமலிங்க தேவர்லேருந்து மற்ற ஜாதிய தலைவர்கள் முதல் கொண்டு எல்லாருமே சிலை ரூபங்களாக இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு விழா எடுக்கிறீங்க, கொண்டாடுங்க. அவர்கள் கடைபிடித்த ஒழுக்கத்தை யாராவது கடைபிடித்தீர்களா? அவர்களை வைத்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்களை வைத்து அவர்களுடைய இமேஜ் வச்சு நீங்கள் என்ன சொன்னா ஒரு மாசு உருவாக்குறீங்களே தவிர, யாராவது அவருடைய உண்மையான ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறீர்களா அப்படின்னா ஒருத்தரும் கிடையாது. அதனால் நீங்கள் யாருமே ஜெயிக்கவே இல்லை.
அப்போ ஒரு சித்தர்களுடைய கோவிலுக்கு போனாலும் அந்த சித்தருடைய வரலாறை படிக்கணும். அவர் என்ன செஞ்சிட்டு இருந்தார், அவர் என்ன ஆதிபத்தியத்தில் இருந்தார், அந்த ஆதிபத்தியத்தை வந்து நீங்கள் கடைப்பிடிக்க கற்றுக்கிட்டீங்கன்னா அந்த சித்தருடைய அருட்கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். போய் எனக்கு ஒன்றுமே கிடைக்கல, ஒன்றும் கிடையாது. ஒருத்தன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, அவனுக்கு சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் சொல்லி கொடுத்தாச்சு, எனக்கு இன்னும் நடக்கலைங்க. ஏன்னா அருவாளை தான் கையில் கொடுக்கலாம். அருவாளை கையில் கொடுத்தா கரம்பை நல்லா வெட்டு, மரத்தை வெட்டு, எல்லாத்தையும் வெட்டி என்ன சொன்னாலும் சேகரிப்பதற்கு தான் அந்த அருவாள் கொடுக்கப்பட்டுள்ளதே தவிர எனக்கு வேலை செய்யலைன்னு சொன்னேன்னா வந்து சோறு போடுவதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது, பசி ஆற்றிக்கொள்வது நீ தான் பசி. எனக்கு காணலைன்னா நீ அதில் ஆழ்ந்து படிக்கலைன்னு அர்த்தம். ஆழ்ந்து படிக்கணும், ஆழ்ந்து அந்த மந்திரத்தை கிரகிக்கணும். அது எல்லாரிடம் வரணும்னா நீங்கள் அந்த மந்திரங்களை நேசிக்கணும். அப்போ எல்லா மனிதனும் வந்து என்ன சொன்னான்னா, காலையில் எந்திரிச்ச உடனே அப்படியே நீங்கள் கீழே பெட்டை விட்டு கீழே இறங்கி ஒரு துண்டை மட்டும் போட்டு வடக்க பார்த்து உட்காரு. கீஞ்சியெல்லாம் கழுவ வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படியே ஒரு டம்ளர் தண்ணி இரவு வந்து என்ன சொல்ல உங்கள் தலைமாட்டில் வச்சுருக்கணும். அந்த இரவு அந்த தலைமாட்டில் அந்த தண்ணி வச்சுருந்து அந்த தண்ணியில் கொஞ்சம் தேன் ஊற்றிருக்கணும். தேன் ஊற்றி நல்லா கலக்கி வச்சுருங்க. அது அடியில் வந்து என்ன சொன்னேன்னா அப்படியே வந்து இருக்கும். 100 மில்லி தான், 100 மில்லிக்கு மேலே போகக்கூடாது. ஏன் சொன்னால் அந்த டம்ளரை வந்து என்ன சொன்னால் கையில் எடுத்து இப்படி பிடிச்சிக்கிடும். இப்படி பிடிச்சிட்டு என்ன சொன்னான்னா அமைதியாக நல்லா சம்மணங்கம்னு போட்டு என்ன சொன்னான்னா, திருமூல தேவா போற்றி, போகர் தேவா போற்றி, கரூர் தேவா போற்றி, காங்கேய தேவா போற்றி, அகத்திய தேவா போற்றி அப்படின்னு சித்தர்களுடைய பெயரை 9 சித்தர்கள் பெயர் சொல்லணும். திருமூல தேவா போற்றி, போகர் தேவா போற்றி, கரூர் தேவா போற்றி, காங்கேய தேவா போற்றி, அகத்திய தேவா போற்றி. அதுக்கடுத்து ராமலிங்க அடிகளார் ஒரு சித்தர் தான். அதற்கடுத்து என்ன சொன்னான்னா 9, இப்போ நான் 5 1 6 சொல்லிட்டேன். நான் சொன்னது 6: திருமூலர், போகர், கரூரார், காங்கேயர், அகத்தியர், ராமலிங்க அடிகளார். 6ஆச்சா? உங்களுக்கு பிடிச்சமான 3 பேரை சேர்த்து. என்னுடைய பங்கு 6, உங்களுடைய பங்கு 3. அப்போ இந்த 9 சித்தர்களுடைய பேரை இந்த தண்ணியை பார்த்து சொல்லணும். தண்ணியை பார்த்து என்ன சொன்னா நல்லா அழகாக 9ஐ 9ஆகவும் சொல்லலாம், 18ஆக சொல்லலாம், 27ஆக சொல்லலாம், அதற்கடுத்து 36ஆக சொல்லலாம், 45ஆக சொல்லலாம். அப்போ 9, 18 அப்படியே அந்த 9 × 9 9 × 9 அப்போ என்ன சொல்லலாம், 9 90, 12 9 என்ன சொல்கிறான்னா வந்து 108. அப்போ 12 தடவை 12 × 9 இந்த சித்தர்கள் 108 தடவை அழகாக இப்படி தண்ணியை பார்த்து சொல்லிவிட்டு அப்படியே அந்த தண்ணியை வந்து நல்லா வந்து நிதானமாக சுவைச்சு குடிச்சிட்டு போங்க. அன்றைய காரியம் அன்றைய நாளில் சிறப்பாக வெற்றியாக எந்தவித பிழையின்றி நடக்கும். இதை யார் ஒருவர் செய்கிறீர்களோ கண்டிப்பாக உங்களுடைய காரிய அனைத்து பணமா இன்னைக்கு போகிற விஷயமா என்ன விஷயமா இருந்தாலும் சரி தான், குலவண்ணெல்லாம் போயிடாதீங்க. ஏன்னா வந்து என்ன சொன்னா இது வேலை செய்யும், ஆனால் ஜெயிலுக்கும் போக வச்சிடும். இந்த 9 என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமுடைய 9 சித்தர்கள் பெயர் 108 முறை இரவில் தலைமாட்டில் தண்ணியை வச்சு பிரபஞ்சத்தோடைய சந்திர சக்தி வந்து என்ன சொல்லணும்னா அந்த தண்ணியில் இறங்கிடும். தேன் வந்து 1 ஸ்பூன் தேவையான நல்லா கலக்கி வச்சிடணும். கலக்கி வச்சுட்டு ஒரு லேசாக மூடி வச்சுருங்க, ஏன்னா பூச்சி விழுந்துடக்கூடாது. அதற்கு பிறகு என்ன செய்யணும்னா நீங்கள் வந்து என்ன சொன்னோன்னா நல்லா தூங்குங்க. நீங்கள் இந்த வாழ்க்கை முறையை நடத்துவேனே ஐயா அதை செய்வேன் இதுக்கெல்லாம் சம்மந்தனே 4 தடவை வேணாலும் ஒரு நாளைக்கு அதை பற்றி எங்களுக்கு கவலையெல்லாம் கிடையாது. அது வாழ்க்கையுடைய தத்துவம். அதெல்லாம் யாரும் வந்து தடை ஓட்டு எவனுமே பண்ணவே முடியாது. நீ என்றைக்கு வரதா இருக்குன்னு நினைக்கிறேன், அன்றைக்கி தான் வந்து என்ன வாழ்க்கையில் வந்து சுக்கிர பகவான் வந்து துவக்கிக்கிட்டு வந்து நிற்பார்.
இதெல்லாம் இயற்கை. அதுக்கெல்லாம் இங்கே கணக்கெல்லாம் கிடையாது. அது வாழ்க்கை. அது ஒரு தனி இது. அப்படியே ராத்திரி என்ன சொன்னேன்னா, எந்திரிச்சு என்ன சொன்னேன்னா, ஒரு 5 மணிக்கு முன்னாலே நீங்கள் என்ன சொன்னால் இதை எந்த காலத்தில் செய்யணும்னா, காலையில் என்ன சொன்னேன்னா 6 மணிக்கு கண்டிப்பாக படுக்கை விட்டு எழுந்திரிச்சிடணும். 6 to 7 தான் செய்யணும். ஏன்னா அன்றைய நாளுடைய ஓரை கரெக்டாக வேலை செய்யும். ஒரு 6 மணிக்கு நம்ம வாழ்க்கை முறைகள் இருக்கும். இல்லை சார் எனக்கு கொஞ்சம் மாதிரியாக இருக்குது, நல்லா இல்லை சார் அப்படின்னா போய் என்ன சொன்னேன்னா, கையை காலை முகம் மட்டும்தான் கழுவணும். பல்லு தேய்க்கக்கூடாது. பல்லு தேய்க்கக்கூடாது. என்னைக்கு ஒரு மனிதன் என்ன சொன்னான்னா, காலையில் எந்திரிச்சவுடன் பல்லு தேய்க்காமல் தண்ணியை கொடுத்தாங்க, இந்த வாய்க்குள்ளே இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கள் உள்ளே போகும். போய் உங்களை என்ன புஷ்டி பண்ணி போனவொடனே எந்திரிச்சோன்னு பழக்குன்னு தொடச்சிருந்தா துப்பிடக்கூடாது. இது தவறு. அப்போ இதை என்ன சொன்னான்னா, கரெக்டாக 6 மணிக்கு எந்திரிக்கணும். எந்திரிச்சவொடனே என்ன சொன்னால் தண்ணியை ரெடி பண்ணி வச்சுக்கணும். கீழே அப்படியே உங்கள் பெட்டு கீழே என்ன துணியை போட்டு உட்காரணும். வடக்கவத்தை உட்காரணும். 9 சித்தர்களுடைய பேர் 6 நான் சொல்லிட்டு உங்களுக்கு விருப்பமான 3 பேரை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அழகாக 108 தடவை, முதல்ல ஒரு 9, 2வது 9, 3வது 9, 4வது 9, 12 9 108 முடிஞ்சா 108 சொல்லி முடிஞ்சோடனே அப்படியே அந்த தண்ணியை தேன் அடியில் இருக்கும். நல்லா ஒரு ஸ்பூனை விட்டு நல்லா கலக்கிட்டு நிதானமாக குடிங்க. முடிச்சுட்டு அதுக்கு பிறகு உங்களுடைய வேலைகளை நீங்கள் கவனமாக நல்லா பாருங்கள். அந்த காரியம் 24 மணி நேரத்தில் என்ன காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி எய்ம் பண்ணி போனீர்களோ அத்தனையும் நடக்கும். ஒருத்தன் கூட என்ன சொன்னால் உங்கள் கிட்டத்தில் நின்று எதிர்க்க முடியாது. இது இன்றும் நடக்கும், நாளையும் நடக்கும். பிரபஞ்ச சக்தி என்ன சொன்னாலும் என்றைக்கும் உங்களுக்கு ஜெயிச்சு கொடுக்கும். அதற்கு நான் சொன்ன கண்டிஷன் என்ன தெரியுமா? என்னை மானசீகமாக குருவாக ஏற்றுக்கொண்டவர்களும், ஆனால் மாமிசம் சாப்பிடக்கூடாது, மது அடிக்கக்கூடாது, பீடி சிகரெட்டு குடிக்காதவனுக்கு தான் இது வேலை செய்யும், மற்றவனுக்கு வேலை செய்யும். எதையும் கொடுக்கணும், ஆனால் ஒழுக்க சீலர்களுக்கு கொடுக்கணும். அவங்க நல்லா இருக்கணும் இல்லையா? சும்மா குப்பத்தட்டி எனக்கு நம்ம கொடுக்கக்கூடாது. இப்படி செய்யுங்க. சரி சார், நான் இனிமேல் மாமிசத்தை விட்டுறலாமா சார், பீடி குடிக்க மாட்டேன் சார், சிகரெட் அடிக்க மாட்டேன் சார் அப்படின்னு உங்களுடைய குலதெய்வத்து மேலே சத்தியம் பண்ணிவிட்டு எந்த மனிதனுமே நேற்று வரைக்கும் செஞ்சுருக்கலாம். இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொல்கிறவங்க இதை செய்யுங்க. 100% வேலை செய்யும். தனி மனிதனாக நீங்கள் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். எந்த பிரச்சனையும் வராது, உங்களுக்கு எந்த துன்பமும் வராது, இரிட்டேஷன் இருக்காது, துன்பம் இருக்காது, கஷ்டம் இருக்காது. நன்றாக இருக்கும் என்று கூறி பயன்படுத்துங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.